Hi students, Unit 5, Exercise 5.4, question number 10. Given question, find the equations of the straight line. So same இதில் நம்ம straight line தான் form பண்ண போகிறோம். Through the intersectings of a lines. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனுக்கு intersecting நமக்கு lines கொடுத்துருக்காங்க. So first line and second line. So already நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு straight line. Through intersecting a lines. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த லைனுக்கு intersecting 2 lines இருக்கு. Intersect means அது ரெண்டு அதில் எடுத்துருக்கும். ஸோ 2 lines என்ன இருக்குது இன்டர்செக்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த லைன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ கொஷின் மார்க் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அண்ட் கொடுத்துருக்க L1 ஃபர்ஸ்ட் லைன் அந்த 5x - 6y = 2 அந்த லைன். அடுத்து செகண்ட் லைன் 3x + 2y = 10 இருக்குல்ல அந்த செகண்ட் லைன். ஸோ 2 lines இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பாருங்கள். அண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன் 4x - 7y + 13. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த லைனுக்கு இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, அது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ பர்பண்டிகுலராக நமக்கு எப்படி இருக்கும், 90 டிகிரியில் எப்படி இருக்கும். இதுதான் நம்மளோட பர்பண்டிகுலர் லைன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆரோ மார்க் போகிறேன். நம்ம பர்பண்டிகுலருக்கு மட்டும் தான் 90 டிகிரிக்கு இந்த மாதிரி போட்டு காமிப்போம். ஸோ இது நம்மளோட பர்பண்டிகுலர் லைன். ஸோ இந்த கொஸ்டினும் நமக்கு எப்படின்னா 9th கொஸ்டின் மாதிரி தான். அதில் பேரலல் கொடுத்தாங்க, இதில் பர்பண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 lines நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 2 lines நம்ம என்னமா மாற்றணும், எக்ஸ் அண்ட் ஒய் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக மாற்ற போகிறோம். அடுத்து கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் அந்த மாடலில் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்னெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த 2 points 2 lines நமக்கு இருக்குது. இது யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 5x - 6y = 2 first equation, and second equation 3x + 2y = 10. ஸோ எலிமினேஷன் மெத்தடில் இதில் சால்வ் பண்ணலாம் நம்ம. ஸோ நான் இப்போ ஒய் கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் ஒய் கேன்சல் பண்ணலாம்னா சிம்பிள் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒய்யை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 6 இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் 6 கொண்டு வர முடியுமான்னு பார்க்க முடியும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கொண்டு வர முடியும். நம்ம பர்டிகுலராக ஒரு வேல்யூக்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ எதை பண்ணாலும் ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் தான் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னு சும்மா காமிச்சிக்க வேண்டியதான். ஸோ அது போடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5y - 6y = 2. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னோம், இந்த பிளேஸில் 6ஆக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதான் பண்ண போகிறோம். 3 3s are 9x plus 2 3s are 6y = 10 3s are 30. ஸோ இதில் நமக்கு எந்த சிம்பிளும் சேஞ்சஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய ஒய் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் தான் இருக்குது. 6y 6y நம்ம கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். ஸோ 5 + 9 ரெண்டு எக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணுங்கள். 9 + 5 14, 14x = இதோட கான்ஸ்டன்ட் தான். 30 + 2 32. ஸோ நமக்கு எக்ஸ் தான் தேவை. மல்டிபிளில் இருக்க 14 இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், டிவைடாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ நான் இது என்ன பண்ண போகிறோம், 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 7 2s are 14, 1 2 is 2, balance 1, 6 2s are 12. x = 16/7. ஏன்னா 7 டேபிள் நமக்கு என்ன வரப்போதில்ல, 16 வரப்போதில்ல, 14 தான் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 16/7. ஸோ இந்த எக்ஸை கொண்டு போய் ஏதாவது அந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டுத்தில் எதாவது சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ சப்ஸ்டியூட் x = 16/7 in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிவன் கொஷின் என்ன, நமக்கு 5x - 6y = 2. ஸோ அதை நான் இங்கே எழுதிட்டேன். 5 × எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16/7 - 6y = 2. ஸோ இதை என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 5 7 மல்டிபிள் டிவைட் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 16 × 5, 6 5s are 30, balance 3, 1 5 is 5, 5 + 3 8, 80 by
7 minus 6y equal to 2. ஸோ y வேல்யூ தான் தேவை. மைனஸ் 6y இங்கே இருக்கட்டும். 80/7 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 80/7 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு ஜென்ரல் நம்பர் ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 6y 7 2s are 14 minus 80/7. ஸோ அப்போது மைனஸ் 6y ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 66ன்னு வருது. பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ் 66/7. ஸோ இந்த சைட்லேயும் ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் 6y ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 6y, ஸோ நமக்கு y மட்டும் தான் தேவை. y ஈக்குவல் டு 66/7. இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்க 6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? டிவைடில் வந்துடும். 1 6 is 6, 11 6 நமக்கு என்னது? 66. ஸோ y வேல்யூ இஸ் 11/7. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. என்ன பாயிண்ட் பாருங்கள்? எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ பாயிண்ட் நம்ம எழுதுகிறோம் 16/7 எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ நமக்கு 11/7. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை பாருங்கள்? ஸ்லோப் தேவை ஈக்குவேஷனுக்கு. ஸோ அதுக்காக நமக்கு லாஸ்ட்டாக பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4x minus 7y plus 13 equal to 0 இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப்புக்கு 4x minus 7y plus 13 பர்பண்டிகுலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க நமக்கு ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by coefficient of y. So m equal to minus x oda value 4 by coefficient of y value 7. So minus 7 irukku, minus 7, minus cancel, m value is 4/7. ஸோ பேரலல்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எம் வேல்யூ என்ன கொடுத்தாங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் பர்பண்டிகுலர் நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலராக நமக்கு என்ன எடுத்துக்கணும்? பர்பண்டிகுலர்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம்? -1/m. ஸோ -1, எம்மோட வேல்யூ 4/7. ஸோ பை கீழே பை இருக்கும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டர் தலைகீழே மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 7/4 மாறிடும். ஸோ எம் வேல்யூ இஸ் -7/4. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் த required equation நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட் 16/7, 11/7, 11/7, அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோப் -7/4. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா நமக்கு ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நம்ம x1 y1 தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈக்குவேஷன் xy ஃபார்ம் ஆகும். y minus y1 வேல்யூ 11/7 equal to m ஓட வேல்யூ -7/4, x minus x1 ஓட வேல்யூ 16/7. ஸோ இப்போ வேல்யூஸை சால்வ் பண்ணுவோம். பைலுக்கு 4 இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும்? நியூமரேட்டரில் வரும் 4 into y minus 11/7 equal to -7 into x minus 16/7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4y minus 11 4s are 44/7 equal to -7 into x minus 7x. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 into 7/2 போகிறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணலன்னா இங்கே 7 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால நான் மல்டிப்ளை பண்ணலை. ஸோ அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். ஸோ பேலன்ஸ் இதான் நமக்கு இருக்குது. 4y minus 44/7 equal to -7x plus 16 இருக்குது. ஸோ இந்த ஒரு வேல்யூ மட்டும் பையில் இருக்குது. அப்போது ஜென்ரல் நம்பர் ரேஷனல் நம்பர் இருந்தால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 7 4s are
28 எழுதிக்கோங்க. ஸோ 28y minus 44 இப்போ இந்த 2 வேல்யூஸ்க்கும் சேர்த்து என்ன ஆகும் 7 வந்துடும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது 2 வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ டினாமினேட்டராக மாற்றுறோம். ஸோ இப்போது டிவைடில் இருக்க 7 அந்த போகும்போது என்ன ஆகும், நமக்கு மல்டிபிள் ஆகும். ஸோ 28 minus 44 equal to 7 into minus 7x plus 16 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இது ரெண்டையும் மல்டிபிள்ஸாக கொண்டு வந்தாச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 8x minus 44 7 7 சார் என்ன வரும் 49. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, நமக்கு என்ன வரும் minus 49. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 into 7 நமக்கு என்னது 112 வரும். இங்கே எக்ஸு. ஸோ 112 எப்போவுமே எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ பாசிட்டிவில் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் ஈக்குவல் டு இந்த சைடில் 0 தான், இந்த சைடில் எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும், மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக ஆகிடும். ப்ளஸ் 49x y இங்கே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 28y minus 44 112 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 112 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்லேயோ ஒய்லேயோ எந்த சேஞ்சஸ் ஆக போதில்லை, ஏன்னா ஒரு வேரியபிள் தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் மட்டும் minus 44 112 இருக்குது. சப்ராக்ட் பண்ணுங்கள். சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் வரும் நமக்கு. அப்போ இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 49x plus 28y minus 44 minus 112 நமக்கு என்ன வரும், minus 156 equal to 0. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். 49x plus 28y minus 156 equal to 0. ஸோ இது எதுவுமே எல்லாமே ஒரே டேபிளில் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ அதில் இதான ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 சேம் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரெயிட் லைன். The points of intersecting 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 4 equal to 0. ஸோ அண்டுன்னு கொடுத்துருக்க ரெண்டு லைன் நமக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ லைன் 1 லைன் 2 to the point of intersecting மறுபடியும் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் இன்னும் 2 லைன் என்ன ஆகுது நமக்கு, ஸோ இது கிடையாது, மறுபடியும் நமக்கு லைன் 3 லைன் 4 இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது, அடுத்து இன்னொரு 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம 10th சம் பார்த்த மாதிரி தான், இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நமக்கு என்னது, y minus y1 by y2 minus y1 by y minus அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் 2 பாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 வச்சுக்கணும், இது ரெண்டுத்து வர பாயிண்ட்டை x2 y2 வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். 3x plus y plus 2 equal to 0. செகண்ட் ஒன் x minus 2y minus 4 equal to 0. ஸோ இதில் நான் y கேன்சல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு வேல்யூஸை ஃபுல் ஈக்குவேஷனோட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 2s are 6x, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2y ப்ளஸ் 2 2s are 4 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி yல 2 இருக்குது, அதால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதால் 1ன்னு சும்மா பேருக்கு மல்டிப்ளை பண்ணணும். x minus 2y minus 4 equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கேல்குலேஷனை கேன்சல் பண்ண வேண்டாம். ப்ளஸ் 2y மைனஸ் 2y இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. 6x ப்ளஸ் 1x 7x. ஸோ இது என்ன ஆகும் நமக்கு, ப்ளஸ் 4 மைனஸ் 4 என்ன ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 0 ஆகிடும். ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு 0/7 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயினா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன் செகண்ட் ஈக்குவேஷன். x minus 2y minus 4 equal to 0. எக்ஸோட வேல்யூ 0.
minus 2y minus 4 equal to 0. நமக்கு y வேல்யூ தான் தேவை. 4 அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். y equal to 4 by மைனஸ் மல்டிபிள் இருக்க இந்த 4 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். ஸோ minus 2 இந்த பக்கம் வந்துச்சு. 1 2 is 2, 2 2s are 4. y-ஓட வேல்யூ minus 2. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x-ஓட வேல்யூ 0, y-ஓட வேல்யூ minus 2. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க லாஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறோம். சேம் இதே மாதிரி தான். ஸோ அடுத்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். 7y minus 3y equal to minus 12. தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆர்டர் வந்து நமக்கு எக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அதில் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு போகிறேன். எக்ஸு, ஸோ நான் இந்த இடத்துல போட்டு காமிச்சிடுறேன். எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. நமக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வெளில இருக்கிறதால எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 3யாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு minus 3. இதுதான் நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ நம்ம 2 ஈக்குவேஷன் ஒரே ஆர்டரில் இருந்தால் தான் கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எது நம்ம கேன்சல் பண்ண போகிறோமோ அந்த நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் இப்போது எக்ஸை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணலாம். இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7ஆக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதால் அப்படியே ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டு வேண்டாம். 7x minus 3y equal to minus 12. ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஸோ அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷனை. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 7x minus 7 2s are 14y equal to minus 7 3s are 21. ஸோ minus 21 by. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சிம்பிளை. ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பர் ஒரே சிம்பிள் இருக்குது. அப்போது மைனஸ் ஒரு பிளேஸில் மட்டும் மாற்றக்கூடாது. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், சிம்பிள்ஸை மாற்றணும். மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸாக இருக்குது, இப்போ ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றணும். 7x 0 minus 3 plus 14. ஸோ 14ல் 3 மைனஸ் பண்ணுங்கள், 11. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ 21 இங்கே இருக்குது, ப்ளஸில் minus 12 இருக்குது. ஸோ 21ல் நம்ம என்ன பண்ணணும், 12ல் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் ஒயோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 9ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ y ஈக்குவல் டு 9. மல்டிபிளுக்கு 11 வரும்போது டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த y வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 9/11 இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ என்னோடய ஃபோர்த் ஈக்குவேஷன் x minus 2y equal to minus 3. அது இங்கே எழுதிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். minus 2 y-ஓட வேல்யூ 9/11 equal to minus 3. எக்ஸு இது ரெண்டு மல்டிபிள் தான் இருக்குது 2 டேர்ம்ஸு. ஏன்னா மேலே பாருங்கள் 2y. 9 2s are 18. 18/11 equal to minus 3. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் தேவை. 18/11 இந்த பக்கம் போகும்போது என்னாகும், ப்ளஸ் 18/11 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு ஜென்ரல் நம்பர் ஒரு ரேஷ்னல் நம்பர்னால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 11 3s are 33 ப்ளஸ் 18/11. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 33ல் 18 சப்ராக்ட் பண்ணுங்கள், 15. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், minus 15/11. ஸோ இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ minus 15/11 and y-ஓட வேல்யூ 9/11. both x and y 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சோம் 0, -2ன்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், therefore the required equation டூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 0, -2. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம், minus 15/11, 9/11. ஸோ 2 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா என்னது, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இதுதான் x1 y1,
x2 y2ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா xy நமக்கு ஈக்குவேஷனில் வேணும், அதெல்லாம் xyன்னு கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y மைனஸ் y1 வேல்யூ -2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +2 பை y2 வேல்யூ நமக்கு என்னங்க பாருங்கள், 9/11 மைனஸ் y1ஓட வேல்யூ -2 +2 சேஞ்ச் ஆகிடும் ஈக்குவல் டு x மைனஸ் x1ஓட வேல்யூ 0 பை x2ஓட வேல்யூ -15/11 minus x1 ஓட வேல்யூ 0. ஸோ y plus 2 ஒரு ஜென்ரல் நம்பர் ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 2s are 22. ஸோ 9 plus 22/11. ஸோ இது பை கீழே பை இருக்குது ஈக்குவல் டு x minus 0 x பை. ஸோ இந்த 15 0ஓட மல்டிப்ளை பண்ணணும், சேம் 15/11 தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் y plus 2 9 plus 22 ஆட் பண்ணுங்கள், 31 வரும். ஸோ 31/11 ஈக்குவல் டு, ஸோ பை கீழே பை இருக்கா, ஸோ இது மொத்தமாக என்ன பண்ணிடுறேன், எக்ஸ் பை இதுதான் இதோட பெருசு -15/11. ஸோ இங்கேயும் பை கீழே பை இருக்குது, இங்கேயும் பை கீழே பை இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். y plus 2 அப்போது இது என்ன ஆகும், 11/31 மாறிடும் ஈக்குவல் டு இது என்ன ஆகும், x இன்ட்டு 11/-15 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லை, இந்த 11 நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஈஸியாக கூட கேன்சல் பண்ணலாம். y ப்ளஸ், ஏன்னா இன்னும் இது என்ன இருக்குது, 2 டேர்ம்ஸ்க்கு மல்டிபிள் தான் இருக்குது. x ப்ளஸ் x இன்ட்டு 11/-15 இன்ட்டு 11 வந்துருச்சு. இங்கே மல்டிபிள், இந்த பக்கம் டிவைட், 11 கேன்சல் ஆகிடும். ஸோ 15 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 31 இந்த சைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், -15 இன்ட்டு y + 2 ஈக்குவல் டு 31 இன்ட்டு x 31x -15/, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -30 ஈக்குவல் டு 31x. ஸோ எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக இங்கே தான் இருக்குது, அப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம கொண்டு வாங்க. 0 ஈக்குவல் டு 31x + 15y + 30. ஸோ ஈக்குவேஷன் அப்போ நம்ம என்ன மாற்றணும், 31x + 15y + 30 ஈக்குவல் டு 0. ஒரு ப்ராப்ளம் 12th ப்ராப்ளம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது 5.4ல். லாஸ்ட் இதில் 5.3 1 மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபிஃப்டீன் 1 மார்க்ஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. Thank you students, prepare well.